ஹலோ! இன்றைக்கி நம்ம தட்டடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கப்பில் நான் 1.5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 மணி நேரமாக ஊற வச்ச கடலை பருப்பு எடுத்திருக்கோம். பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ரெசிபிக்கு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்னால் இது 3 தான். 4 பல்லு பூண்டு, 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி. உங்களுக்கு இந்த காஞ்ச மிளகா மட்டும் போதும்னா அதோடு விட்டுறலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நம்ம சுடு தண்ணி போட்டு மட்டும்தான் மிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு சில பேர் ஆர்வக்கோளாறில் டைரெக்டாக கை வச்சிட போகிறீங்க. ஸோ ஒரு உடன் கரண்டியோ இல்லைன்னா ஃபோர்க்கோ வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பவுலில் இருக்கும்போது அளவு தெரியல அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொட்டி அதுக்கப்புறமா லைட்டாக தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி என்னோட அம்மா பாட்டி எல்லாம் வந்து கையிலேயே தட்டுவாங்க. ரொம்ப மெல்லிஸாக தட்டுவாங்க முடிஞ்ச வரைக்கும். பட் என்னால் அவ்வளோலாம் தட்ட முடியுமான்னு தெரியல. அதனால் நான் இன்னொரு புது ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த ட்ரிக்கு வந்து சப்பாத்தி ப்ரெஷர் இல்லாதவங்களுக்காக மட்டும். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.